எந்த தெய்வத்தை வணங்கினால் என்ன குறை தீரும்? ஒவ்வொருவருக்குமே பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனை தீர்றதுக்கு எந்த தெய்வத்தை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அந்த பிரச்சனை தீருங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த தெய்வத்தை நம்ம விடாமல் அதனுடைய வழிபாட்டை நம்ம செய்து அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வெளியில் வரலாங்க. நம்ம நினச்ச காரியம் நிறைவேற நமக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர அப்படின்னா அதுக்கேற்ற தெய்வத்துக்கிட்ட வணங்கினாதான் பலன் கிடைக்குங்க. அதனால் எந்த தெய்வத்தை வணங்கினா என்ன மாதிரி குறைகள் தீரும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நான் விரிவாக தெளிவாக பதிவு போட்டிருக்கேன். நீங்கள் இதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல் சிம்பளையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். நம்ம இந்த விக்னகங்கள் கும்பிட்றோம் அப்படின்னா அதாவது விநாயகரை நம்ம வழிபட்டோம் அப்படின்னா நமக்கு இடையூறுகள் நீங்குங்க. தடைப்பட்டுட்டே இருக்குது. ஒரு காரியம் செய்கிறோம் அப்படின்னா அந்த காரியம் தடங்களாகிட்டே இருக்குது அப்படின்னா அந்த தடங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகுங்க. அதே மாதிரி ஸ்ரீ மகாலட்சுமி ஸ்ரீ நாராயணரை வழிபட்டீங்க அப்படின்னா செல்வம் சேரும் அப்படிங்கிறதுல எந்தவித மாற்றமுமே கிடையாதுங்க. அதே அழியா செல்வமும் ஞானம் சக்தி பெற சிவஸ்துதி வழிபடணுங்க. கல்வியில் நீங்கள் சிறந்து விளங்கணும், நல்லா படிக்கணும், உங்கள் பிள்ளைங்க நல்லா படிக்கணும்னு நினச்சிங்கன்னா சரஸ்வதி தேவியை வழிபடுங்க. பூஜைகளை அதை செய்யுங்க. அதே மாதிரி திருமணம் நடைபெறணும், திருமண தடை நீங்கணும், நல்ல வரன் அமையணும், வாழ்க்கை துணை நல்ல முறையாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ காமாட்சி அம்மனை துர்க்கையும் வழிபடுங்க. மாங்கல்யம் நிலைக்க, அதாவது கணவருக்கு ஏதாவது நோய் இருக்குது, அவர் ஏதாவது ரொம்ப பிரச்சனையில் இருக்கிறாரு அப்படின்னா மாங்கல்யம் நிலைக்க மங்கள கௌரி அப்படிங்கிறவங்கள வழிபடுங்க. புத்திர பாக்கியம் பெற, அதாவது குழந்தை பாக்கியம் பெற சந்தான கிருஷ்ணன் சந்தான லட்சுமியை வழிபடுங்க. புதிய தொழில் துவங்குறீங்க அப்படின்னா ஸ்ரீ கஜலட்சுமியை வழிபட்டு புதிய தொழிலை துவங்குங்க. நல்ல முறையில் அது நடைபெறுங்க. தொழில் சிறந்து லாபம் பெற திருப்பதி வெங்கடாச்சலபதியை வழிபடுங்க. வீடு நிலம் பெற ஸ்ரீ சுப்பிரமணியர் செவ்வாய் பகவானை வழிபடுங்க. பில்லி சூன்யம் செய்வினை அகல ஸ்ரீ வீரமா காளி ஸ்ரீ நரசிம்மரை வழிபடுங்க. நோய் தீர ஸ்ரீ தன்வந்தரி தட்சிணாமூர்த்தி வழிபடுங்க. ஆயுள் ஆரோக்கியம் பெற ருத்திரன் வழிபடுங்க. மன வலிமை உடல் வலிமை பெற ராஜராஜேஸ்வரி ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபடுங்க. விவசாயம் தலைக்கிறதுக்கு ஸ்ரீ தானியலட்சுமி வழிபடுங்க. உணவு கஷ்டம் நீங்க ஸ்ரீ அன்னபூரணியை வழிபடுங்க. பகைவர் தொல்லை நீங்க திருச்செந்தூர் முருகனை வழிபடுங்க. உங்களுக்கான பிரச்சனைகளுக்கு அதற்கென்று கூறப்பட்டுள்ள தெய்வத்தை வணங்கி அனைத்து செல்வங்களையும் பெற்று நலமுடன் வாழ கடவுளை மனதார பிரார்த்திக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க. வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள்.